வேற லெவல் வைப்புங்க. உண்மையிலே சொல்றேன், அடிப்பொலி. வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. நம்ம பசங்களோட தான் வந்திருக்கேன். பசங்களை நம்ம காமிக்கிற மாதிரி எந்த இருக்கா நெருங்கி நம்ம பசங்க இதில் பிடிச்சி போடுங்க, தம்மாச்சிருவாங்க. நம்ம பசங்க டீம்மேட்ஸோட தான் போயிட்டு இருக்கோம். பஸ் வருதுடா வெங்காயம். அப்படியே ஓரமா போடா, நீட்டா போகலாம், ஜாலியா போகலாம். பைடா. ஃபைனலாக வந்து நம்ம பசங்களோட கோடை காலத்தை வந்து குளிரூட்டும் வகையில் வந்து ஜமாய்க்கா வந்திருக்கோங்க. இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 2 வெஹிக்கிள் வந்துக்கிட்டு இருக்கு. மொத்தம் நம்ம வெஹிக்கிள் வந்து பசங்க வந்து 10 பேர் போகிறோம். இப்போ அவங்களுக்கு இந்த விளாக் ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக சொல்கிறோம், வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அடிப்பொலியான ரைடு தாங்க. இந்த ரோட்டை விட்டு மட்டும் மேக்ஸிமம் கிராஸ் பண்ணாதீங்க. ஆஹா, ஐயோ, அடிப்பொலிடா. என்னடா ஆக்சிடென்டாடா? ஐயோ, பாருங்க, வரம்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. அங்கே பாருங்க, அட்டிஸ். சைடில் ஏத்துற, அந்த பக்கத்து ஏத்துற வண்டியை இப்படி நிப்பாட்டாதரா. பாருங்க, அப்பா தடி சரியான டேபிள் இருந்திருக்காரு. சீக்கிரக்காங்கடா. பாருங்க, கொஞ்சம் சேஃபாக வாங்க வர்றது. நேற்று அடிச்சதானே? இருக்குடா. இன்னைக்கால நேத்தானே? நேற்று விழுந்தது. அது வந்து பின்னாடி அடிச்சிருக்கு. லாரி 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 ஸ்கேட் ஆயிருக்குங்க. அப்பா, வரும்போது சேஃபாக வாங்க தலைவா, முக்கியம். தடி சரியான அடிகள் இருந்திருக்கு. ஜாலியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க, அவ்வளோதான். எவ்வளோ ஜாலி இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். பண்ணுங்க நண்பர்களே. சரிங்க, அப்படியே நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். பெருசான இல்லையடா. என்னடா ஒரே க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேங்க. பார்த்தா நம்ம அதுக்குள்ளேயும் சில்வர் லேக் வந்துட்டோங்க. சரி, ஓகே, பசங்களோட போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளக்க போனால் ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக கொடைக்கானல் வத்தலக்குண்டு வழியாக வந்தீங்கன்னா மறக்காம அங்கே ஸ்நாக்ஸ்னால் அடிப்பொலியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. உமர், உன்னோட ரிவ்யூ சொல்லுடா. நம்ம ஊர்ல வெயில் அதிகம் ராம்நாட்டில், ஆனா இங்க வேற மாதிரி நல்லா கூலிங்கா இருக்கு. சரியான கூலிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் தானே வந்திருக்கோம், உள்ள போய் நிறைய சுற்றி பார்ப்பாங்க. ஆல்ரெடி புக் பண்ணது தான். பசங்களோட வந்தோடனே லைட்டாக வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து அப்படியே வந்து பைக் எடுத்துட்டு நேராக லேக் போயிட்டோங்க. இதை வரட்டுண்டா, நம்ம டீம் பாய்ஸ் பசங்க வராங்க, அவங்கள அப்படியே பிடிச்சிருவோம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. ஐயோ, போட்டிங் வந்தாச்சு. இப்போ வந்து போட்டிங் வந்திருக்கோம். கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட 5:30க்கு கிளம்பியாச்சுங்க. 1/2 hour சொல்லியிருக்காங்க. 1/2 hour முன்னாடியே ஓடிடுவோம். பாருங்க, என் கூட ஒரு பட்டி வந்திருக்கான் பாருங்க. இந்த பட்டி தான் அழுத்த சொன்னா என்ன பண்றான் பாருங்க. முடியல. ஏன்டா அங்கிட்டு போற?
எங்கிட்டா போற எங்கிட்ட நானே தப்பிச்சோம் பொழச்சோம் சொல்லி போட்டிங்க முடிச்சாச்சுங்க. வெளியே வந்து பார்த்தா ஹார்ஸ் ரைடிங் இருந்துச்சுங்க. இங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம். அதோட அங்கெல்லாம் போயிட்டு ஏறல, வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபுல்லா எல்லாத்தையும் நல்லா ஜாலியா பார்த்து முடிச்சுட்டு. வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம வந்து கொடைக்கானல்ல லேக் வந்திருக்கோம். நைட் வைப். நம்ம பசங்களோட எல்லாரும் வந்திருக்கோம். அப்படியே எங்க பசங்க கூட ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும், லேக் சுத்தி கொஞ்சம் வாக் பண்ணலாம். இடம் ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இந்த குளிருக்கு எதமா பசங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு அப்படியே நாங்க வாக் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் என் கண்ணில் வந்து ஒரு தட்டுப்பட்டுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா கன் ஃபயரிங் சொல்லுவாங்கல்ல, 5 பில்லட் வந்து 30 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எங்க பசங்க எல்லாரும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, நான் ஒரு 2 டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணேங்க. அதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பகருதன் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பிளேட்ல சுட்டிருப்பாங்க, ஒண்ணுமே அடிக்கல. அதோட அதை முடிச்சுட்டு அந்த டே வெற்றிகரமா ரொம்ப ஹாப்பியா பசங்க கூட என்ஜாய் பண்ணி டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. The next day. கைஸ், ஃபைனலா இப்போ வந்து நம்ம பசங்களோட ட்ரெக் பண்ணி மேல வந்தாச்சு. இப்ப சாப்பிட போறோம் எல்லாரும். தெரியும்டா, பாரு நல்லா தெரியும் குட்டியா இப்போ வந்து பசங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. கைடு முன்னாடி போறாங்க. பசங்க எல்லாரும் தான் அங்க நிக்கிறாங்க பாருங்க. ஸ்பாட்டு வாரங்க, சத்தியமா சொல்றேன், வேற லெவல் ஸ்பாட்டா இருக்கு. வாங்க அப்படியே போவோம். பசங்க கூப்பிட்டாங்க. என்ன கதை இது? என்ன மானா இது? நாங்க இப்ப பசங்களோட வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. நம்ம கூட நம்ம கைடு இருக்காங்க. என் பசங்க தான் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. போயிட்டு ஒரு குளியல ஜமாயிச்சுட்டு வருவோம். எத்தனை கிலோமீட்டர் சொன்னாப்ல? 1.5 கிலோமீட்டருங்க. கூட்டமா இருக்குங்க. அங்க போவோம். நம்ம நடந்து போற பாதையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் காடு மூடாதான் இருக்கு. ஆனா வரும்போதுதான் தெரியுது எப்படி. ட்ரை பண்ணி பாப்போம். அப்படி இருக்கும். இப்பயே பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துருங்க. ஆனா எப்படின்னா இருந்துச்சு அருவி? 107 கிலோ நானே ஏறிட்டேன். நீங்களா அசால்ட்டா ஏறலாம். வாங்க, இறங்குறது ஈஸியே, ஏறது மட்டும் கொஞ்சம் எல்லாரும் இது கஷ்டம். கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்காத மலையா? வாங்க பாத்துக்கலாம். பாருங்க, நேற்றும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காட்டு தீ அதிகமாயிடுச்சுங்க. இயற்கைக்கு முன்னாடி நாம வந்து ஒண்ணுமே கிடையாது நண்பா. இது இயற்கையை வந்து நம்மளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃப்ளோல அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்மளால சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த தீயை மட்டும் அணைச்சிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி ஆரம்பிக்குதுங்க. சரி, ஃபைனலி மேடிட்டுங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் வாவ் 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 வாவ். அட்டி போலியாதாங்க இருக்கு.
கொடைக்கானல் நிறைய முறை வந்திருக்கோம் பசங்க கூட. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து குளிச்சோம். அவ்வளோ பசங்க எல்லாம் செம்ம டயர்டுங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்கே செம்ம டயர்டாகி படுத்துட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் எல்லா கேமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரி ஆர்ச்சரினா வச்சுருந்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் ஜஸ்ட் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பசங்க எல்லாரும் சரி கிரிக்கெட் விளையாடுவோம்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு விளையாட தெரியாது. அப்புறம் ரேண்டமாக நிறையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து மீட் பண்ணோம். கூப்பிட்டோன்னே அவங்களும் கேமுக்கு வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 3 மேட்ச் போட்டோம். கேம்ப் ஃபயர் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறேன். செம்ம ஃபன்னாக இருக்கும், கம்ம செக் பண்ணி பாருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துருச்சுங்க. பார்பிக்யூவோட சப்பாத்தி ப்ளஸ் வந்து கிரேவி எல்லாம் இருந்துச்சு. ஓகே தான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. The next day. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க பசங்க எல்லாரும். ஏர்லி மார்னிங் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு கண்டிப்பாக நன்றிங்க. கைஸ் ஃபைனலாக வந்து ட்ரிப்பு முடிய போகுது. நம்ம டீம் மெம்பர்ஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கப்பலில் தான் வரோம். ரிட்டன் வந்து பூம்பாறையில் சஃபாரி மூலிமா இறக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நேராக குணா கேவ் போயிட்டோங்க பசங்களோட. அங்கே போனால் செம்ம க்ரௌடு, அடிச்சு பிடிச்சி சல்லுன்னு போயாச்சுங்க. வந்துட்டோங்க பசங்களோட. வந்திருக்கோம் பசங்களோட. குணா கேவ்க்குள்ள வந்தாச்சுங்க. வாங்க பாட்டுக்கு உள்ளக போயிட்டு எங்கடா அந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு ரவுண்ட்ஸை போட்டுட்டு. அண்ணா எப்படி இருக்கு? முன்னாடிலாம் வந்து அந்த படத்தை பார்க்குற முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் வந்து சும்மா கம்பி சும்மா தான் போட்டிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அதுக்குள்ளேயே கீழே ஆழத்துக்கு ஆளுகாம இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தான் இருக்கு. முடிஞ்சா அவ்வளோதான், அரவிந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அரவிந்தான்னு கத்துவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் பயமாக தாங்க இருக்கு. அப்படியே ஒரு சில பிக் வந்து வீடியோ ஆட் பண்ணுறேன், பாருங்க அதை. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் ட்ரிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பிச்சது தான் என்னோட பிக் ரைடே. ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் பைக்கில். நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இந்த விளாகே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்தாலே போதும். நான் அடுத்தடுத்த வீடியோ வேறு லெவல் பண்ணிடலாம். எல்லாமே என்னோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கலாங்க. பிடிச்சதை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா நீ அடுத்த லெவல் போய்கிட்டே இருப்படாகிரி. ஓகேவா? என்னால் முடிஞ்ச ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த வீடியோல இருந்து. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. நன்றி. அடுத்த வீடியோல இதோட சுவாரஸ்யமா சந்திப்போம். பாய்.